கர்நாடகாவிலே உத்தர கன்னட மாவட்டத்தில் கொன்னவாரா தாலுகாவில் உள்ள இடகுஞ்சி என்னும் ஊரில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஆண்டு ஒன்றுக்கு 1 மில்லியன் பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் என்பது சிறப்பு. 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விநாயகர் திருக்கோவில். துவாபர யுகத்தின் இறுதியில் தெய்வீக துறவி பாலகில்யர் இந்த குஞ்சவனத்தின் பெருமையை விளக்கியவர். இந்த துறவிக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டன. பாலகில்யர் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கிவிட்டு நாரதரிடம் தமக்கு ஏற்படும் கடினமான சூழல்களை விளக்கினர். அவற்றை சரியாக சமாளிக்க தீர்வு கூறுமாறு வேண்டினர். நாரதரும் விக்னேஸ்வரராகிய விநாயகரை நோக்கி வணங்கிட அவையெல்லாம் அகலும் என்றார். நாரதரின் வழிகாட்டுதலின்படி ஷராவதி நதி கடலோடு கடக்கும் இந்த இடத்திலே இடப்புறத்தில் அமைந்த குஞ்சாரண்யம் என்னும் இடத்திலே வழிபாடு செய்வதற்கு தேர்ந்தெடுத்தார். மும்மூர்த்திகளும் இங்கு வருவதாகவும் நாரதர் கூறியிருந்தார். உடனே பாலகில்யர் தலைமையில் துறவியர்கள் பிரம்மதீர்த்தம், சக்கரதீர்த்தம் எனப்படும் ஏரிகளை உருவாக்கினார்கள். நாரதரோ தேவதீர்த்தம் என்னும் ஏரியையும் உண்டாக்கினார். பின் நாரதர் மும்மூர்த்திகளையும் அணுகி குஞ்சாரண்ய வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டியதோடு கணபதியையும் பார்வதி தேவி அனுமதியோடு அழைத்து வந்தார். கணபதி வழிபாட்டிற்காக அலங்காரம் செய்து இங்கு வந்தார். அவரை வழிபட்டு அருள் பெற்றார்கள். கணபதியும் தனது பக்தர்களை ஆசீர்வாதித்து அருள் செய்தார். விநாயகர் வேண்டுகோளுக்கு இணங்கி கணேஷ்டித என்னும் தீர்த்த ஏரியையும் உருவாக்கினர். விநாயகரும் இங்கு கோவில் கொண்டு மக்களின் மன விருப்பங்களை நிறைவேற்றி அருள் செய்கிறார். முருடேஸ்வரா கோகர்ண வழியில் இந்த இடகுஞ்சி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் 4-5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பெற்றது. விநாயகர் 2 தோள்களோடு உள்ள ஒரு கையில் தாமரை மொட்டும் மற்றொரு கையில் மோதகத்தை ஏந்தியும் ஒரு கல் பலகையில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இவர் நம் மனத்தை குளிர்வித்து அமைதி